உங்கள் கிருஷ்ணா டிவிகள் முப்பாத்தா சீமாத்தா நாகாத்தா கருகாத்தா 1000 பேர் கொண்டவளே எங்கள் ஆதிசக்தி தேவியளே. செல்லாத்தா சிலம்பாத்தா சேமாத்தா பாலாத்தா கண்ணரஞ்ச மாரியளே எங்க கண்ணபுர நாயகியே. பொன்னாத்தா பூவாத்தா கண்ணாத்தா குன்னாத்தா கோடி வரம் தருபவளே எங்க கோலவிழி நாயகியே. சின்னாத்தா பெரியாத்தா பூமாத்தா வேம்பாத்தா செல்வ மழை பொழிபவளே எங்க செல்வமுத்து மாரியளே. கருமாரி மகமாயி கருணையுள்ளம் கொண்டவளே அடி அபிராமி சிவகாமி அன்னையன வருபவளே. சூலாத்தா நல்லவளே மாரியளே எங்க நடுவூரு நாயகியே. விசுவாத்தா பசுமாத்தா பிறம்பாத்தா பேச்சியா. சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே. சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே. சாம்பிராணி வாசகிய காணவாங்களேன் மாறி மகிழ்வா நம்பு தாயி மனசு குளிர்வா நம்ம தாயி. சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே. சாம்பிராணி வாசகிய காணவாங்களேன் மாறி மகிழ்வா நம்பு தாயி மனசு குளிர்வா நம்ம தாயி தாயி. சித்திரையில் மாரியம்மன் உற்சவத்தை பாருங்கோ சக்தி கொரு புங்கரகம் உச்சந்தல எந்துங்கோ கூடி ஒன்று கூடி. முத்திரக்கும் மாரியம்மன் பச்சிலைய சூடுங்கோ பச்சரிசி மாவிடிச்சு மாவிளக்கு எந்துங்கோ கூடி ஒன்று கூடி. வேம்பில் பூத்து நின்ன தாயி வேதம் மோதி நில்லு தாயி சூலம் ஏந்தி நின்ன தாயி கோலம் பார்த்து நில்லு தாயி. அத்த வாசலில் பூசைகள் போடுங்கோ அன்னை அருளை தேடுங்கோ. பொங்கச்சோறு அக்கி வச்சு வேண்டுங்கோ மகிமை புரிவா மாறிங்கோ. ஆயிரங்கன் பூத்தவளாம் அருள்மிகு மாறி நம்மை ஆசையுடன் பார்த்திடுவா அருள்வரமேந்தி. காவிரியின் தோழியலாம் கண் கண்ட மாறி நம்மை காலம் எல்லாம் காத்திடுவா ஒரு துணையாகி. ஓம் சக்தி. சார்ந்தாளே சமயபுரம் அன்னை மாரியே சாதித்தாள் சக்தி அவள் கண்ணனூரிலே. சாம்பிராணி வாசகிய காணவாங்களேன் மாறி.
மாறி மண்ணில் கூடி கழகத்து மேலே கருணாக நாடு கும்பத்து மேலே நாடு ஆயி மகமாயி அழகு பகையிலான ஆதிபராசக்தி ஆதி மகமாயி ஆயிரம் கண்ணடை அழகு சக்தி மாறி 10 கண் ஆயிரம் பிறந்த கண் ஆயிரம் 10 கண் ஆயிரம் 10 கண் ஆயிரம் ஆயிரம் கண்ணெடுத்து ஆராய்ச்சி பார்த்தவர் 900 கண்ணெடுத்து குலதேசத்து பார்த்தவர் மாலினா மலபை தேவினா தேரன் அழகுமுத்து மாறி
நெத்திக்கண் 1000 கண்ணகன் 1000 பையன் வேண்டி வரவே நின்றுக்கிறியா நீங்க? அப்பா நீ வந்தது எனக்கு நாடு தாண்டி வந்திருக்கிறியப்பா. இருந்தாலும் நான் துணைக்கு வரேன்டாப்பா. வந்து நிக்கிறேன். இந்தா போட வரேன், மறுகால வரேன். இதான் இந்த மலையனூரா அடி ஓட்டு வருவேன் ஐயா. மூட்டை குரல் எனக்கு ஓடி வருவேன். நம்பி இருக்கிறேன். நீ எந்த இடத்துக்கு போனேன் நினைச்சுத்தானா ஐயா போற. நான் கூட வரணும்மா. எல்லாம் சேர்ந்து வந்து எனக்கு குறைத்தி வேஷம் போட்டு எனக்கு எல்லாம் துணைக்கு வாங்க ஐயா. நான் மனம் குளிர்ந்து கூட விளையாட வருவேன். குறைத்தியா நானும் உள்ள பூந்து வருவேன். கண்டு தெரிஞ்சுக்கங்க. ஓ காவலுக்கு வரேன். தெய்வத்தை நம்பணுமாப்பா. அவங்க நம்பாமையே பூக்குழி இறங்கி வச்சாங்க மக்களை. இருந்தாலும் சமயபுரத்தை நான் வயிற்றில் அடைச்சிப்போம் 6-7 மாசமா இருக்குதப்பா. நான் துணை இருக்கிறேன். உண்டா இல்லையா? போய் கனவுல போய் வளையல் கேட்டேன். நடந்துச்சா இல்லையா? எனக்கு வந்து வளையல் போட்டு போயிட்டாங்கப்பா. நான் இருக்கிறேன். என்னை வந்து வேண்டினேன். நான் சொன்ன மாதிரியே மக்களை கொடுத்துட்டுனா இல்லையா? எனக்கு என்ன செய்வீங்க சொல்லு. இன்னைக்கு சொல்லப்பா. அலங்காரம் பண்ணி கொடு. அலங்காரம் பண்ணி கொடுப்பா. நான் எல்லாம் துணைக்கு வரேன். நான் சொல்ல போட்டு வந்தேன்னா இல்லையா? நீ எனக்கே நிறுத்தி வைக்க வேண்டாம். கூட வரேன் போ வரேன். பொருள் காணமேன்னு நிக்காது. நீயே திருவிழாக்கு மேல காமிச்சிருக்கிற வந்து எனக்கு நீ பால் ஊத்தி கும்பிடு. திருவிழாக்கு நான் வழி விடுறேன் போ. நம்ம கொடுத்த உட்கார வச்ச என்னென்னமோ சொன்னாங்களே. கடைசி வரைக்கும் அது இல்லைன்னு போயிடணும். நான் இருக்கேன் நாயா. சொன்ன சொல்ல தவற மாட்டேன். நங்காய் கூட்டம் கொண்ட பூ வாடாம நான் காப்பாத்தி கொடுத்த மாதிரியே நான் வருவேன் நாயா. நீ பயப்பட வேண்டாம். இந்தா நீ மண்டி போட்டு குடும்பத்துக்கே காவல் வருவன் ஐயா. நீதான் நம்ம முன்னாடி சாமி அப்படியே ஏமா மக்க வரம் கேட்டீங்களே சொல்லாயா? கொடுத்தனா இல்லையா? எனக்கே ஒன்றும் செய்யாம இருக்கிறீங்க. சொல்லாயா? வேண்டு மட்டும் கேட்டீங்கல்ல. எத்தனை வருஷம் இல்லாம சொல்ல நான் சொல்ல கொடுத்தனா இல்லையா? குழந்தைய கொடுத்தனா இல்லையா? அப்புறம் ஏன் நீங்க என்னை காக்க வைக்கிறீங்க? திருவிழா பண்ணி கும்பிடுங்க அம்மா. கூட வரேன். இந்தாயா அன்னைக்கு வந்து அழுதிய இப்ப சிரிக்கிறேன். பயப்பட வேண்டாம். செய்யற செஞ்சு நீ கும்பிடு திருவிழாக்கு. அப்புறம் பார்த்துக்கப்போ இல்ல நீ என்னன்னு வந்து கேளு. நான் இருக்கிறேன். பாதுகாப்பு வரும் போ. அம்மா சொல்லிருப்ப மருத்துவ அதான் பயப்படுறியா? இல்ல நீ இங்க வருவியா? அங்க நீ என்னமோ சொல்லிட்டா. நீ பயப்பட வேண்டாம். நாங்க கத்தி இது பண்ணாம இப்படி இருந்து இப்ப நேர் பண்ணு. அதான பயப்படுற. நேரா வச்சு நான் கருவை வளர்த்தி மக்களை தரனாயா. பயப்பட வேண்டாம். என் திருவிழாக்கு எனக்கு அன்னதானம் பண்ணி வீரமன்றக்கெல்லாம் போட சொல்லாயா? அபிஷேகம் பண்ணி 10 சாத்த சொல்லு. நான் வர்றேன். நீதான் அப்பா. இந்த குழந்தையை காப்பாற்ற எம்போரு. ஏன் நீ பயப்படுற? நான் இருக்கேன்ப்பா. உன்னை காப்பாத்தி மயனை காப்பாத்தி மன்னவளையும் காப்பாத்தினேன். இப்ப அந்த குழந்தையும் காப்பாத்துவனப்பா. அண்ணா பேசாதீங்கண்ணா. நான் காவலா வருவேன். அண்ணா அண்ணா பேசாதீங்கண்ணா ப்ளீஸ். இன்னுமா குழந்தை செத்து போயின்னு சொன்னாங்களே மருத்துவக்காரன். காப்பாத்திட்டுனா இல்லையா? சொல்லுப்பா. ஏண்டா என்னென்னமோ சொன்னான்னு வந்து அம்மான்னு அழுதியே
நான் காப்பாத்தி தரணும், காப்பாத்தி மக்களை கொடுத்துருக்கேன்னா இல்லையா? உங்கள் கிருஷ்ணா டிவிகள் முப்பாத்தா சீமாத்தா நாகாத்தா கருகாத்தா 1000 பேர் கொண்டவளே எங்கள் ஆதிசக்தி தேவியளே. செல்லாத்தா சிலம்பாத்தா சேமாத்தா பாலாத்தா கண்ணரஞ்ச மாரியளே எங்க கண்ணபுர நாயகியே. பொன்னாத்தா பூவாத்தா கண்ணாத்தா குன்னாத்தா கோடி வரம் தருபவளே எங்க கோலவிழி நாயகியே. சின்னாத்தா பெரியாத்தா பூமாத்தா வேம்பாத்தா செல்வமழை பொழிபவளே எங்க செல்வமுத்து மாரியளே. கருமாரி மகமாயி கருணையுள்ளம் கொண்டவளே அடி அபிராமி சிவகாமி அன்னையன வருபவளே. வேலாத்தா வீராத்தா சூலாத்தா துலுகாத்தா நல்லவளே மாரியளே எங்க நடுவூரு நாயகியே. விசுவாத்தா பசுமாத்தா பிறம்பாத்தா பேச்சியா. 14 லோகங்களையும் படைத்து காத்தளித்தருள் விளையாடல் புரியும் அம்பிகையே சமயபுரம் மாரியம்மா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே அவயக்கரம் அருள்பவளே சங்கரியே சமயபுரம் மாரியம்மா. சமயத்தில் காப்பவளே சங்கடங்கள் தீர்ப்பவளே சமயபுரம் மாரியம்மா. சமயபுரம் மாரியம்மா. சார்ந்தாய் சமயபுரம் அம்மா சாதித்தாய் கண்ணபுரம் அம்மா. யசோதையின் மகளாக தோன்றி அம்மா அரசாள வந்தாயே மாறி. சங்கோடு ஸ்ரீ சக்கரம் தாங்கி அம்மாவினோடு நின்றாயே மாறி. ரங்கநாதன் அண்ணனோடு ஒன்றி வாழ்ந்தவ அந்த கண்ணனூர் மண்ணில் வாழ வந்து சேர்ந்தவ. சார்ந்தாய் சமயபுரம் அம்மா சாதித்தாய் கண்ணபுரம். பாண்டியரின் தாண்டவத்தால் கோட்டை ஒன்று சாய்ந்ததம்மா காளிபுரம் மாரியம்மாவே. சோழ மன்னன் ஆண்ட இடம் வெப்பங்காடு ஆனதம்மா காளிபுரம் மாரியம்மாவே. தாயே சமயபுரம் மாரியம்மா தாயே. வெப்பங்காடு பாட்டெழுந்து உன்னன் சூலம் ஆடுதம்மா காளிபுரம் மாரியம்மாவே. கோயில் கொண்ட சூலம் ஒன்று கொள்ளிடத்தில் ஆடுதம்மா காளிபுரம் மாரியம்மாவே. மாரியம்மா மாரியம்மா சமயபுரம் நின்ற மாரியம்மா. காளியம்மா காளியம்மா கண்ணபுரம் நின்ற காளியம்மா. சார்ந்தாய் சமயபுரம் அம்மா சாதித்தாய் கண்ணபுரம். மாரியம்மா யசோதையின் மகளாக தோன்றி அம்மா அரசாள வந்தாயே மாறி. சங்கோடு ஸ்ரீ சக்கரம் தாங்கி அம்மாவினோடு நின்றாயே மாறி மாறி மாறி.
கண்ணனூரு மாரியாளே காத்திரட்சி கைலாச நாயகிய கலிகனிலே சொன்ன மொழி தவறாத காத்தவராயன் சுவாமி சுகுசூரன் கருப்பண்ணன் தூயலீலன் அன்னமது ஏறி வரும் ஆனந்த மாறி உன் பாதம் தொட்டு பாலரெல்லாம் ஈடேற இக்கணமே அழைக்கின்றோம் வாரும் அம்மா. கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா. கண்ணனூர் மாரியம்மா விளையாடும் பத்தினி ஒரு சுவாமம் விளையாடும் பத்தினி கூப்பிட்டு அழைக்கும் போது ஆலயம் போகணும். அதோடு
கண்ணனூரு மாரியாளே காத்திரட்சி கைலாச நாயகிய கலிகனிலே சொன்ன மொழி தவறாத காத்தவராயன் சுவாமி சுகுசூரன் கருப்பண்ணன் தூயலீலன் அன்னமது ஏறி வரும் ஆனந்த மாறி உன் பாதம் தொட்டு பாலரெல்லாம் ஈடேற இக்கணமே அழைக்கின்றோம் வாரும் அம்மா கண்ணனூரு மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா கண்ணனூரு மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா காளிபுரம் மாரியம்மா அம்மா கண் திறந்து பாரும் அம்மா அன்னபட்சி வாகனத்தில் நீ அருள் கொடுக்க வாரும் அம்மா சிம்மரத வாகனத்தில் நீ சீக்கிரமே வாரும் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா சிட்டுடுக்கை கொஞ்சி வர நல்ல சிலம்பாட்டம் ஆடி வர உரிமை மேளம் கொட்டி வர உனக்கு நெய்யாண்டி மேளம் வைக்க அம்மா பம்பை அறிற உனக்கு பாதமணி சீலம் ஒலிக்க அதிர்வேற்று முழங்கி வர உனக்கு அச்சாணி தேரசைய பவனி வரும் மாரியம்மா பார்வதியே வாரும் அம்மா அம்மா சமயபுரம் மாரியம்மா அம்மா சமயபிது மாறும் அம்மா கற்பூர தீபமுடன் அம்மா கைவிளக்கு ஜோதியுடன் வரவேற்றோம் உன்னை அம்மா வரமேந்தி வாரும் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா ஊர்வலமா ஊர்வலமா ஊரு பார்க்க ஊர்வலமா 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 தெருவெங்கும் ஊர்வலமா விரைந்தோடி வாரும் அம்மா எழுந்தோடி வாரும் அம்மா எங்க குலம் நீ காக்கவே எழுந்தோடி வாரும் அம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா கோயிலில சாகை வார்த்தோம் இன்னும் இல்லை முன்னோர் மூணாவது முள்ள உட்காந்து நினைச்சிட்டு உட்காந்துருக்கா தெரியுமா அவளுக்கு நான் மொண்டி கட்டி போட்டு வாய் போட்டு போட்டுறேன் புரியுதா மேலே வார்த்தை போட்டு நம்மளோட வால் குடத்தை கொண்டாந்து இறக்கி வச்சு பால் ஊற்றி அவசரத்தை பண்ணிட்டு பூ இறங்கி வரேன்னு 5 வேலி 1.5 காணி கட்டிட்டு போதாயி எல்லாத்துக்கும் வா போட்டு போட்டு நம்மளோட கோபுர கலசம் போல நம்மளோட குடும்பம் குடி வளர்த்தி கொடுக்குற கவலைப்பட வேண்டாம் போ நேரமாக அதை கூட இருக்கிறேன்னாப்பா நீ பயப்பட வேண்டாம் போகிற வர இடத்துல எல்லாம் உனக்கு பிச்சை ஏற்றி நிற்கும் போது நீ பிச்சை எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் கேட்குற பக்கமெல்லாம் நம்ம ஆப்பூட்டு பூட்டி தான் இருக்கிறேன்னாப்பா மலை ஏறி வந்தாலும் ஒரு சரிவு இல்லாமல் நம்மளோட கவத்தை போட்டு உனக்கு தூக்கிட்ட விட்டுருக்குறேன் வளைஞ்சி இறக்கி விடலையாப்பா அப்பப்போ நேரத்துக்கு சஞ்சலம் வரத்தான் செய்யும் அதெல்லாம் தாண்டி நான் பார்த்துக்கிறேன் போ உங்களை காலி பக்கவலமாக இருக்கிற போ அப்பா இன்னைக்கு நாங்கள் கப்பங்கோட்டையில் கருப்பங்கோட்டையில் கொடுத்த உத்தரவுக்கு நான் இன்னைக்கு குடி வளர்த்து குண்டு வளர்த்து நான் பிச்சை எடுத்து போட்டுட்டேன் கவலைப்பட வேண்டாம் நீ அடுத்த தாவுக்கு நான் பிச்சை போடுறேன் என்னோட கையெழுத்து போடுறேன் போ பயப்பட வேண்டாம் போ பயப்பட வேண்டாம் போ நான் போட்டுக்கிறேன் போ பிச்சை போடுறேன்ல கையெழுத்து போடுறேன் போ பாதுகாப்பு போடுறோம் பயப்படா நான் இருக்க வரைக்கும் என் மேலே வார்த்தை போட்டு அம்மானு கூப்பிட்டீங்கன்னா ஓட்டாமல் காத்தா வந்து வந்து நிற்பேன் நம்மளோட இறங்கி வா நான் அதெல்லாம் கழிச்சு கொடுக்குறேன் போ நம்மளோட ஊரில் ஏற்றி ஊரை போ பஸ் பண்ணி தரேன் போ நடை ஓட்டுறேன் போ கவலைப்படாது ஆயா எங்கள் ஆயா என்னைக்கே வெளியே வந்துட்டான் தங்கா வந்துட்டான் சும்மா பட்டி கொண்டா வச்சு என்ன பண்ணுறது ஒரு இருப்பிடம் தேடுவா குறுக்கா பேசாதீங்க
இருப்பிடம் தேடி கொடுத்து நான் அப்புறம் கொண்டாந்து வைக்கிறேன் பாரு. அது வைக்கணும் தாக்கணும் நடந்துட்டு தான் இருக்குது. அது சும்மா வாய் பேச்சு வாங்கி நடக்குதாலும் நான் போகிற நேரத்துக்கு நான் போய் நான் பிச்சை எடுக்க போகிறேன். போ, நம்மளோட எல்லைக்கு வந்துடுவா. போ. இந்த கருப்பங்கோட்டையில் இந்த கருப்பம் பொறுமையாக இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட ஆடி 18ஆம் போர்க்காலத்துக்கு அப்புறம் விசறான் பாரு கத்தி அவன். ஏ கருப்பா, பொறுத்தது போதும்டா. நம்மளோட 18ஆம் நம்மளோட ஓர்க்கத்தில் ஆட்டங்கரையில் கத்தி கழுவி போனா நம்மளோட மக்களுக்கு என் பூசை குறைகிறப்போ இன்னைக்கு தங்கா வாடி நிற்கிற வதங்கி நிற்கிறேன்டா. இன்னைக்கு பசியோடு நிற்கிறேன். அந்த பசி ஆற்ற முடியாத மக்களுக்கு பாடம் புகட்டுறா. புறப்படு. 18ஆம் போர்க்கெல்லாம் கத்தி கழுவி பிடிச்சின்னா ஒவ்வொருத்தருக்கு பாடம் புகட்டி கொண்டாந்து எல்லாமும் ஒன்று சேர்த்தி அதுக்கப்புறம் நம்மளோட தங்கா பொட்டியோட வந்து நிற்ப நிறைஞ்சு நிற்பாடா. பார்த்தீங்கன்னா அள்ளி அரைச்சிட்டு போயிடுவேன். ஆனால் ஒன்றும் பொருளை கொடுத்துட்டேன்னா சேதாரம் வந்து சேர்ந்துரும்னு தான் நான் கொஞ்சம் தயங்கி நிற்கிறேனப்பா. என்னை வந்து நம்ம மக்களுக்கு நான் குறை கொடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் அது வந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கிறேன். கவலைப்படாத, ஏற்கனவே ஒன்று வந்திருக்குது, புரியுதா? போகிற இடத்துல வந்துதா அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். மறைஞ்சு நிற்கிறக்குள்ள கண்ணை மூடி முழிக்கிறக்குள்ள 3.25 நாளையில் நான் வந்து காத்தா விசிறி வரை வச்சுட்டு போயிருக்கிறேன். பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். போ, என் மேலே வார்த்தை போட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். போ. கனி கொடு, கனி பயப்படாத. 7 பேர் ஆடி 18 கடைசிக்காக முடிச்சு இப்படி சப்தகனி பூஜை நடக்கிறப்போ அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு அந்த கொடுக்குற பிரசாதத்தை நான் கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல செம்பட பூஜைக்குள்ளே உனக்கு உத்துக்கிட்டு உத்தாரம் பண்ணி பிச்சை மானம் முடிஞ்ச மன்னவன் பக்கத்தில் இருக்கணும், புரியுதா? மன்னவன் இல்லாமல் தனியாக வந்தீங்கன்னா பிச்சை கொடுத்தாலும் எனக்கு போட்ட முடியாது. இரு மக்களும் வாங்கி சேர்ந்து வாங்கிக்கிங்கப்பா. அதை நான் பார்த்துக்கிறேன். போ, மட்டும் வாங்கிங்க. நடந்துக்கிட்டோம், எது நடந்தாலும் என் மேல பாரத்தை போட்டு அமைதியா இருங்க. வாய் விட்டு பேசாதீங்க, அமைதியா இருங்க. நான் போய் பேச கொஞ்சம் பூந்து நான் நடந்துக்கிறேன். உங்கள் கிருஷ்ணா டிவிகள் முப்பாத்தா சீமாத்தா நாகாத்தா கருகாத்தா 1000 பேர் கொண்டவளே எங்கள் ஆதிசக்தி தேவியளே. செல்லாத்தா சிலம்பாத்தா சேமாத்தா பாலாத்தா கண்ணறிஞ்ச மாரியளே எங்க கண்ணபுர நாயகியே. பொன்னாத்தா பூவாத்தா கண்ணாத்தா குன்னாத்தா கோடி வரம் தருபவளே எங்க கோலவிழி நாயகியே. சின்னாத்தா பெரியாத்தா பூமாத்தா வேம்பாத்தா செல்வமழை பொழிபவளே எங்க செல்வமுத்து மாரியளே.
கருமாரி மகமாயி கருணையுள்ளம் கொண்டவளே அடி அபிராமி சிவகாமி அன்னையன வருபவளே வேலாத்தா வீராத்தா சூலாத்தா துலுகாத்தா நல்லவளே மாரியளே எங்க நடுவூரு நாயகியே விசுவாத்தா பசுமாத்தா பிரம்பாத்தா பேச்சியா கஞ்சி கூட எடுத்தோம் கஞ்சி கூட எடுத்தோம் கண்ணெதிரே தாகம் தீர்த்தோம் ஆயி மக மாரியம்மா ஆயிரம் கண்ணீலியம்மா அம்மா தேவி சிவகாமியம்மா தேசமுத்து மாரியம்மா கண்ணனுக்கு தங்கையரே கண்ணனூரு மங்கையரே சமயபுரம் மாரியம்மா சங்கரிய வாருமம்மா கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா வெள்ள பொங்கல் துள்ளு மாவும் அம்மா மாவிளக்கும் பள்ளையமும் முக்கனியும் சக்கரையும் உனக்கு வேண்டிக்கிட்டு கொண்டு வந்தோம் முன்னாலே தான் படைச்சோம் தினமாவும் பேணும் வச்சோம் எங்க தேவி உங்க வாசலிலே மாவு வருகுதுன்னு கண்ணனூர் மாரியம்மா எங்களை காத்திடவே வாரும் அம்மா சமயபுர மாரியம்மா எங்க சங்கரியே வாரும் அம்மா மாவு வருகுதுன்னு மக்கள் எல்லாம் காத்திருக்கார் பொங்கல் வருகுதுன்னு பெண்கள் எல்லாம் காத்திருக்கார் அம்மா கூழு வருகுதுன்னு குழந்தையெல்லாம் காத்திருக்கார் அம்மா கஞ்சி வருகுதுன்னு காத்திருக்கார் ஏழையெல்லாம் ஏனு வருகுதுன்னு காத்திருக்கார் தேசமெல்லாம் முக்கனி சக்கரை
மாரியம்மா பாம்பாடும் கரக செஞ்சு சுமந்து வந்தோம் மாரியம்மா பால் பொங்க ஆடிக்கிட்டு உனை இழஞ்சோம் மாரியம்மா பாம்பாடும் கரக செஞ்சு சுமந்து வந்தோம் மாரியம்மா பால் பொங்க ஆடிக்கிட்டு உனை இழஞ்சோம் மாரியம்மா கண்ணபுர மாரியம்மா இப்போ கண்ணெடுத்து பாரும் அம்மா மண்ணடக்கும் மாரியம்மா உன்னை மண்டிக்கிட்டோம் நாங்கள் அம்மா. நான் சரவணன், எங்கள் ஊர் மொடக்குறிச்சி. நான் கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். கோணவாய்க்கால் கேஎஸ் தேட்டர் ரோட்டில் இருக்கிற இந்த கொண்டத்து சமயவரத்து மாரியம்மா கோயில் பழைய கோயில். ஆரம்பத்தில் குடிசையில் இருந்தால் பிடிச்சி இன்ன வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கி எங்களோட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு முன்னேற்றமும் இந்த அம்மா கொடுக்குற அனுகிரகம் தான். அந்த அம்மா வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு வாழ்க்கையில் ராவும் பகலும் எந்நேரமே எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. என் பேர் புனிதாப்பா. நான் இந்த ஈரோட்டில் தான் இருந்தேன். இந்த கோயிலுக்கு 30 வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். ஒரு சின்ன சங்கடத்தினால ஆத்தா என்னை எல்லாம் தாண்டி போக சொல்லிச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எல்லாத்துலேயுமே அவள் துணை இருக்கா. என்னால் எதுவும் வர முடியலன்னா கூட நான் திருப்பூரில் இப்போ இருக்கிறேன், அங்கே வந்து என்னை பாப்பா எனக்கு வேணுங்கிறத செஞ்சிட்ருக்கா. இத்தனை வருஷமாக நான் நம்பி கேட்ட எதுவுமே அவள் இல்லைன்னு என்கிட்ட சொன்னதே இல்லை. எத்தனையோ பேரை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அத்தனை பேருக்குமே நல்லது நடந்திருக்கு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும், இந்த ஆத்தாவை பொறுத்த வரைக்கும் உண்மையாக வந்து கேட்டாங்க அப்படின்னா சத்தியத்துக்கு அவள் நடத்தி கொடுப்பா. என் பேர் பாக்யராஜுங்க, நரசிங்கூர்லேருந்து வர்றேன். இது வெண்டிவாளையம் கோணவாய்க்கால் சமயபுரத்து மாரியம்மன். நான் ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்குறேங்க கோயிலுக்கு. இந்த கோயில் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறனாவே இந்த அம்மா கொடுத்த வரம் தான். எனக்கு பையனை கொடுத்தது இந்த அம்மா தான். இந்த கோயிலுக்கு வந்து 15 வருஷம் வந்துட்டுருக்கிறேன். எத்தனையோ பேர்த்த கூப்பிட்டு வந்துருக்கிறேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் குழந்தை வரம் கொடுத்துருக்கு இந்த அம்மா. இந்த அம்மாவை நம்பி வந்தால் எல்லாமே நல்லது நடக்குங்க. நம்பி கூட எல்லோரும் வாங்க, வந்து அந்த அம்மாவை நம்பி கும்பிடுங்க. என் பேர் ராமுங்க. நான் திருப்பூர் சாமுண்டிபுரத்துலேருந்து வந்துட்டுருக்கிறேன். எனக்கு 2017 எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்து பொழைச்சிருக்கிறேன். என்னை காப்பாற்றினது இந்த ஆத்தா மகமாயி சமயவரத்து அம்மா தாங்க. இன்றைக்கி நான் 20 வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறது காரணமே முழுக்க ஆத்தா மகமாயி சமயவரத்தாலும் அங்கம்மாவும் தான். நான் இன்றைக்கி என்னை வாழ வச்சுட்ருக்குதுங்க. இந்த பூமியில் என்னை உலாவ விட்டுக்கிட்டு இருக்குதுங்க. நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என் குடும்பத்தை தூக்கி நிலைநிறுத்தி இருக்குதுங்க மகமாயி. நான் இன்றைக்கி உடம்புக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, கையாளுக்கு நல்ல வலுவை கொடுத்து நான் இன்றைக்கி வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறேங்க. இதுக்கு முழுக்க தாய் மகமாயி சமயவரத்தா தாங்க. என் பேர் கணேசன், நசீனூர்லேருந்து வரேன். இந்த கொண்டத்து சமயபுரம் மாரியம்மா, கொண்டத்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் பயங்கர சக்தி வாய்ந்த தெய்வம். எனக்கு உடலில் ஹார்ட்டில் ப்ராப்ளம், நுரையீரலில் ப்ராப்ளம், லிவரில் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஏன்ஜிஓ பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஏன்ஜிஓவே பண்ண முடியாதுன்ட்டாங்க, வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. இந்த கொண்டத்து சமயபுரம் மாரியம்மனுடைய அருளால் இங்கே வந்து சாமி முட்டு போனேன். அந்த சாமி அருள் வந்து சொல்லிச்சு, உனக்கு யார்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னது, நான் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ண விட்டுருவேண்ணா, நான் பார்த்துக்கிறதேன் போ அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ஆப்ரேஷனே இல்லை, எல்லாம் குணமாயிடுது. கொண்டத்து சமயபுரம் மாரியம்மனுடைய அருளால், அந்த கொண்டத்து அங்காளம்மனுடைய அருளால் நல்லா இருக்கேன்.